இருக்குங்கிறது நமக்கு தெளிவாக புரிகிறது இல்லையா? ஸோ இதுல இருந்து பார்த்துக்கோங்க, அந்த உங்களுடைய ஸ்டூடெண்டோட, அதாவது இந்த மீட்டிங்களுடைய கேட்டலிஸ்ட், அவங்க ஒரு வார்த்தை சொன்னாங்கல்ல, கேட்டலிஸ்ட். அதாவது நீங்க தான் எங்களுடைய உற்சாகம், நீங்க தான் எங்களுடைய மோட்டிவேஷன். அந்த மோட்டிவேஷனுக்காக தான் இந்த நிகழ்ச்சியே நடைபெறுது. செகண்ட் பார்ட்டுக்கு வரேன். அதாவது இந்த நேஷனல் சயின்ஸ் டேயோட தீமே என்னதுன்னா, விமன் இன் சயின்ஸ் கேட்டலைசிங் விக்சித் பாரத். ஏதோ ATZ BTZ ஒண்ணுமே புரியல அப்படியெல்லாம் கிடையாது. விக்சித் பாரத்னா அது நம்ம கண்ட்ரியினுடைய ஒரு விஷன், ஒரு நேஷனல் விஷன். அந்த விஷன் என்ன? நீ அப்துல் கலாமுக்கு ஒரு விஷன் இருந்தது. 2030 நம்ம கண்ட்ரி எப்படி இருக்கணுங்கிற விஷன் இருந்தது. இந்த விக்சித் பாரத்தினுடைய விஷன் என்னன்னா, 2047 நம்ம கண்ட்ரி முழுமையான வளர்ச்சி பெற்ற நாடாக இருக்கணும் தான் இந்த விக்சித் பாரத்தோட விஷன். ஏன் 2047? ஏன் 2047? we are going to celebrate. சிறப்பாக ஏற்பாடு செய்த மின்னணியல் துறை தலைவர் ப்ரொஃபசர் அன்பரசு அவர்களுக்கும், அவர்கள் துறை பேராசிரியர்களுக்கும், அனைத்து துறை தலைவர்கள் மற்றும் இங்கு வருகை புரிந்திருக்கும் பேராசிரியர்களுக்கும், எனது அருமை மாணவ கண்மணிகளுக்கும் முதற்கண் என்னுடைய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அதாவது இந்த நிகழ்ச்சியுடைய தொடக்கத்துல இங்க ஒரு டிஜிட்டல் ரெக்கார்ட், ஒரு வீடியோ கிளிப்பிங் பார்த்தீங்க. அந்த கிளிப்பிங்ஸ்ல இருந்து நமக்கு தெரிகிறது எப்படின்னா, இந்த மின்னணியல் துறை எப்படி இவால்வ் ஆகி இன்னைக்கு இந்த அளவு PG அண்ட் ரிசர்ச் டிபார்ட்மெண்ட் ஆஃப் எலக்ட்ரானிக்ஸ்ல நமது பல்கலைக்கழகத்துல ஒரு சிறந்த ஒரு துறையாக முன்னெடுப்பு நடத்தி வந்திருக்குங்கிறது அந்த துறையினுடைய செயல் திட்டம், அவர்களுடைய கடுமையான முயற்சி, உழைப்புங்கிறதுக்கு தான் அந்த ரெக்கார்ட் உங்களுக்கு காமிக்குது இல்லையா? எந்த நிகழ்ச்சியாக இருந்தாலும் அதுல எப்படி அவங்க டெடிகேட்டடா ஒர்க் பண்ணியிருக்காங்க, ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி இன்வால்வ் பண்ணியிருக்காங்க, டிபார்ட்மெண்ட் மொத்தமா இன்வால்வ் ஆகி இந்த அளவு டெவலப் பண்றதுக்கு முக்கியமான காரணம் துறை தலைவர் மற்றும் அந்த துறை பேராசிரியர்கள் தான். அவர்களுக்கு முதற்கண் என் கல்லூரி சார்பாகவும் முதல்வர் சார்பாகவும் எனது பாராட்டுதல்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அந்த வீடியோ கிளிப்பிங்ஸ்லயே, அதாவது இங்கு பணிபுரிந்து வேறொரு கல்லூரிக்கு போய் இன்று ரிசோர்ஸ் பர்சனா வரவங்களையும் பார்க்குறீங்க. வேற கல்லூரியில பணிபுரிந்து அன்னைக்கு ரிசோர்ஸ் பர்சனா வந்து இன்னைக்கு நம்ம கல்லூரியில பணிபுரியக்கூடிய பேராசிரியரையும் பார்க்குறீங்க இல்லையா? இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய நம்முடைய சீஃப் கெஸ்ட் வந்து இங்க பணிபுரிந்து வேற கல்லூரியில இருந்து இந்த ரிசோர்ஸ் பர்சனா வர்றாங்க. அதே மாதிரி அந்த வீடியோ கிளிப்பிங்ல நான் பார்த்தது, அன்னைக்கு ரிசோர்ஸ் பர்சனா இருந்தவர் இன்னைக்கு இந்த கல்லூரியில பேராசிரியர் இருக்க டாக்டர் முத்துகிருஷ்ணனும் இருக்கிறார். சோ ரிசோர்ஸ் பர்சனை உருவாக்கக்கூடிய நிலைமையிலையும் இந்த கல்லூரி இருக்கு, இந்த டிபார்ட்மெண்ட் இருக்கு. அதே மாதிரி தன்னை விட்டு சென்ற நல்ல திறமையான ஆளுமைகளை கொண்டு வந்து உங்களுக்கு நம்மளுக்கு என்ன நான் என் ஃபோனில் HOD sir to honor the shawl with Botany HOD sir. So let's kindly applaud the venue.
கடல் மீனை அனுப்புவோம், சந்திர மண்டலத்தை கண்டு தெளிவோம் என்ற முண்டாசு கவிஞருடைய அறிவியல் சிந்தனை கவிதை வரிகளை நினைவுகூர்ந்து நமது கல்லூரி மின்னணுவியல் துறையின் சார்பாக இன்றைய தினம் நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய தேசிய அறிவியல் தின விழா 2026 கலந்து கொண்டு வரவேற்புரை நிகழ்த்துவதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். இது என்னை பொறுத்தவரை இறைவன் கொடுத்த வரமாக கூட கருதுகிறேன். ஏனென்றால் இது 16வது ஆண்டாக இந்த விழாவில் நான் வரவேற்புரை நிகழ்த்துகிறேன் என்பதுதான். முதலாவதாக இங்கே வருகை வீற்றிருக்கக்கூடிய அதனுடைய பிரதிபலன் தான் 1987 அன்றைய பாரத பிரதமர் ராஜீவ்காந்தி அவர்களுடைய முயற்சியின் காரணமாகத்தான் இந்த பிப்ரவரி 28 தேசிய அறிவியல் தினமாக நாம் கொண்டாடி கொண்டுள்ளோம். அப்போது முதலாக இந்தியாவில் ஏன் ஆசிய கண்டத்தில் முதலாக நோபல் பரிசு பெற்ற ஒரு சயின்டிஸ்ட் அப்படின்னா சர் சி வி ராமன். அவருடைய பிறந்த தினமும் அல்ல, நினைவு தினமும் அல்ல, அவருடைய எந்த ஒரு தினமும் அல்ல. அவர் அந்த ராமன் எஃபெக்டுடைய தீசிஸை சப்மிட் பண்ண டேட் பிப்ரவரி 28 1928. நாம் ஒவ்வொருவரும் நம்மளுடைய பிறந்த நாளை கொண்டாடுவோம், ஏதோ ஒரு தினத்தை தான் கொண்டாடிட்டு இருப்போம். ஆனால் அந்த சயின்ஸ் இதை ஊக்குவிக்கக்கூடிய அந்த பப்ளிஷ் பண்ண அவருடைய தீசிஸை சப்மிட் பண்ண டேட்டை தான் 1928 பிப்ரவரி 28. அதை நாம் நினைவுற வேண்டும். ஒவ்வொரு மாணவர்களும் அறிவியல் பூர்வமாக சில சிந்தனைகளை தூண்ட வேண்டும் அப்படின்னா இந்த அறிவியல் தினத்துடைய முக்கியத்துவம். அதன் அடிப்படையில் தான் அவர் 1930ஆம் ஆண்டு நோபல் பரிசு பெற்றார். ஆனால் 1930 எங்கே இருக்கிறது, 1987 எங்கே இருக்கிறது நினைத்து பாருங்கள். அவ்வளவு காலகட்டங்கள், நடைமுறை சிக்கல்கள் ஒரு தேசிய அறிவியல் தின விழா எடுப்பதற்கு. ஆனால் அது தோன்றக்கூடிய விஷயம், அதை மாணவர்களிடம் எதற்காக செலிப்ரேட் பண்றோம் அப்படிங்கிறது தான் கூட்டத்துடைய இது முக்கியம். நேற்று கூட நடுநிலை பள்ளியில பார்த்தோன்னா தேசிய அறிவியல் தின விழா கொண்டாடி இருக்கணும். இன்னும் முன்னேறிட்ட ஒரு உலகத்துல இருக்கிறோமான்னா இல்லை. இன்னும் கண்டுபிடிக்க வேண்டியதெல்லாம் நிறைய இருக்கு. மாணவ செல்வங்களே, நாம் ஏதோ ஒரு அறிவுபூர்வமான மிக விசித்திரமான உலகத்தில் வாழ்ந்து கொண்டுள்ளோம். நாம் கண்டுபிடிப்பதற்கு எதுவும் இல்லை என்று நினைக்காதீர்கள். நமக்கு தகுந்த அப்புறம் ஒவ்வொரு வினைக்கும் எதிர்வினை என்பது உண்டு போல் நாம் எவ்வளவு முன்னேற்றத்தை அடைந்தால் கூட அந்த அளவுக்கு சீரழிவையும் வளர்ந்து கொண்டுள்ளோம். Effect in 1928, every year we are celebrating this National Science Day. This day promotes scientific temper, highlights India's achievements, encourages innovations, and raises awareness about science's application in day-to-day life. The theme for this 2026 National Science Day is Empowering Indian Youth for Global Leadership. This year, 2026, the National Science Day theme is Women in Science, Catalyzing Viksit Bharat. I repeat it again. The main theme of this National Science Day this year, 2026, is Women in Science, Catalyzing Viksit Bharat. This year focus highlights the crucial role of women researchers and innovators in driving India's development and scientific enhancement toward a well-developed nation. Today, I welcome you all for this greatest occasion in celebrating this 40th National Science Day organized by PG and Research Department of Electronics. I happy Dr. P. Andarsu sir, Head of the Department of Electronics, PG and UG and Research. Professor Dr. Balakrishnan sir, Head of the Department of Chemistry. Professor Babu sir, Head of the Department of Zoology. Professors from Physics, professors from various departments, Dr. Padmapriya ma'am. Very good morning to all of you, my dear students. Good morning. It's immense pleasure for me to be here